ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான வெண்டைக்காய் உள்ளி புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 300 கிராம் வெண்டைக்காயை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்குறேன். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெண்டைக்காய் எல்லாம் எண்ணெயில் பாதி அளவுக்கு நல்லா வதங்கட்டும். 50% அளவுக்கு இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கி விடுறேன். இதனால இந்த வெண்டைக்காயில் உள்ள அந்த குழக்குழப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் வெண்டைக்காய் நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காயெல்லாம் 50% மேலே நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம். இதே பேன்லேயே நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுறேன். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு லைட்டாக வெடித்த உடனே இதில் நான் 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயத்தை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி போல் வதங்கிடுச்சு. அடுத்து இதில் 4 பல் பூண்டை நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிய பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட் அரைத்து எடுத்து இதில் சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளியை பேஸ்ட் அரைத்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியில் உள்ள தண்ணீர் எல்லாம் நல்லா வற்றிய பிறகு தக்காளி நல்லா வேகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுறேன். இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இனி நம்ம இதில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசம்லாம் போகிறது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு அதை தண்ணீரில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நான் இதில் சேர்க்குறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலக்கி விடுறேன். நான் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா கூட 1 கப் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலக்கியாச்சு. அடுத்து நான் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கிறோம். அதனால் இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம இதில் வெண்டைக்காய் சேர்க்கணும். அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. அடுத்து நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இது அந்த குழம்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாத்தையும் நல்லா குழம்பு கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் இந்த வெண்டைக்காய் எல்லாம் குழம்புல நல்லா ஊறி போய் ரொம்ப சூப்பராக ரெடியாகி வரும். 3 நிமிடத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்து நான் இதில் 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு சின்ன பீஸ் அளவு வெல்லம் சேர்க்குறேன். நம்ம இதில் வெல்லம் சேர்க்குறதுனால இந்த புளி காரம் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகிடும். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த வெல்லம் எல்லாம் கரையிறது வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். ரொம்ப நல்லா வந்திருக்குது. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான சைட் டிஷ் இது. நல்ல சூடான சாதத்துக்கு கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா இதை சாதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான வெண்டைக்காய் உள்ளி புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.